சபரிமலையில் உள்ள 18 படிகள் எப்படி உருவானது என்று தெரியுமா? சபரிமலையின் பெருமையை எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா இந்த 18 படிகளின் ரகசியம் ரொம்ப பேருக்கு தெரியாது. ஐயப்பன் கோவில் என்றாலே முதல்ல நினைவுக்கு வருவது பவித்திரமான 18 படிகள் தான். சபரிமலை சுற்றி 18 மலைகள் சூழ்ந்துள்ளது. தர்ம சாஸ்தாவின் தலைமையகம். விரதம் இருந்து இருமுடி சுமந்து போகும் பக்தர்களுக்கு இந்த 18 படிகளை ஏறுவது ஒரு சாதாரண தரிசனம் இல்லை. அது ஒரு ஆன்மீக பிறப்பு. 18 படிகள் எப்படி உருவானது பார்ப்போம். புராணம் சொல்வது என்னவென்றால், ஐயப்பனாய் அவதரித்த மணிகண்டனுக்கு கோவில் எழுப்பிய போது கோவிலின் ஞானபீடத்தில் அமர ஐயப்பன் எழுந்தருளினார். 12 வயது பாலகனாக ஐயப்பன் இருப்பதால் உயரமாக அமைந்திருக்கும் ஞானபீடத்தில் ஏறி அமர சிரமப்படக்கூடாது என்ற தெய்வீக எண்ணத்தில் அங்கிருந்த 18 தேவதைகள் தரையிலிருந்து பீடம் வரை வரிசையாக படுத்து படிக்கட்டுகளாக மாறினார்கள். அந்த தேவதைகளின் மேல் கால் வைத்து ஐயப்பன் ஞானபீடத்தில் அமர்ந்து தேவர்களின் பூஜையை ஏற்றுக்கொண்டார். அதுவே இன்று 18 படிகள் என்ற பவித்திர வடிவமாக நமக்கு இருக்கிறது. இந்த படிகளின் தத்துவம் என்னவென்றால், மனிதனின் 18 பாவங்களை நீக்கி நல்ல குணங்களால் நிரப்பி மோட்சத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆன்மீக பாதைதான் இந்த 18 படிகள். இதனால்தான் இவை தங்க கவசத்தால் மூடப்பட்டிருக்கும். அது மட்டுமின்றி 18 என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. சித்தர்கள் 18 பேர், கீதையின் 18 அத்தியாயங்கள், மகாபாரதத்தின் 18 நாள் யுத்தம், இப்படி பல சிறப்புகள் உள்ளன. சபரிமலை கோயிலில் அமைந்துள்ள 18 படிகளும் தெய்வம்சம் நிறைந்தவை. இன்னொரு ரகசியம் என்னவென்றால், ஐயப்ப சுவாமி கூடிய அரகியான மகிஷியை வதம் செய்த போது பயன்படுத்திய ஆயுதங்களும் 18 தான். அது மட்டுமின்றி சபரிமலை பயணத்தில் 18 ஆண்டுகள் நிறைவு செய்தவர்களை குருசாமி என்கிறார்கள். குருவின் குருவாக விளங்குபவன் சுவாமி ஐயப்பன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெம்பிள் டேல்ஸ் தமிழை மறக்காமல் பின்தொடருங்கள். அடுத்த ஆலய பயணம் எது வேண்டும் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.